ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். என் பேர் மணிகண்டன். என்னை நீங்கள் மேடின்னு கூட கூப்பிடலாம். இது என்னோட யூடியூப் சேனல் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த ஐ மீன் நான் இப்படி பேசுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகாக இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலில் மெயினாக என்னென்ன இருக்குன்னா மோட்டோ விலாக், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ மிச்சதை வாங்க நம்ம மோட்டோ விலாக் செட்டப்பில் போய் பேசுவோம். எங்கே போகிறோம் என்னென்னலாம் அங்கே சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மோட்டோ விலாக் செட்டப். காலங்கத்தில் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நீலிகுட்டக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து ஒரு எக்ஸாக்டாக 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தனியாக போல், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துருக்கான். ஆல்ரெடி வந்துட்டான். நம்மளால தான் லேட் ஆச்சு. போனால் தான் தெரியும் எப்படி என்ன திட்டம் போகிறான்னு தெரில. ஸோ இப்போ அவனை மீட் பண்ணிட்டு நம்ம அங்கே போகிறோம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய ரைடெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ரைடாக தான் இருக்க போகுது. ஸோ ஐ ஹோப் யூ காய்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ரைடெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன ரைடு தான். எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். ஐயோ காலையே தப்பான்ட்டேனே. ಹಿಂಗೆ ಹೋಗು, ಯೂಟ ನೋಡಿತೀನಿ ನಾನು. ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம பாய் முன்னாடி போயின்னு இருக்கான். ரைடிங் கேஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேருமே ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறோம். தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேயாச்சும் ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை லாங்காக இருக்கட்டும், ரைடிங் கியர்ஸ் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் பேர் மினிமமாக ஒரு பேசிக்கான ரைடிங் ஜாக்கெட்டும் பேசிக்கான க்ளவுஸ் ஆச்சு அட்லீஸ்ட் இருந்தால் தான் நம்ம சேஃப்டி நம்ம கையில்ன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு யார் எப்போ எங்கே குறுக்கு வருவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் நம்ம சேஃப்டி நம்ம கையில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சர்டன் அமௌண்ட் நம்ம கையில் இருந்தால் தான் மிச்சம் ரைடிங்கில். இங்கே நம்ம பாயை இன்னும் காணோம். இது எங்கே போனான்னு தெரியலையே. இருக்கு வரேன். அண்ட் மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் வந்துட்டு மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டோ விலாக் எல்லாம் பண்ணுறோம் மொபைல் யூஸ் பண்ணி தான். மொபைலில் தான் எல்லாம் பண்ணுறோம். எடிட்டிங்கும் மொபைல் தான், எல்லாமே இப்போதைக்கு மொபைலில் தான் பண்ணுறோம். ஸோ கேமரா வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சு. ஒரு நல்ல கேமரா வாங்கினோன்னா அவ்வளோ பட்ஜெட் நம்மளுக்கு செட் ஆகலை. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணாம். ஆனால் கேமரா வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளும் ரொம்ப நாளாக கேமரா வாங்கணும்னு யோசிச்சுன்னு இருந்தேன். ஆனால் ஒன்றும் வாங்கின பாடில்லை. ஸோ நம்ம மொபைல் யூஸ் பண்ணியே பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்சதை பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். என்ன நடக்குமோ அது நடக்கட்டும்ன்ற மாதிரி இறங்கியாச்சு. ஃப்யூச்சரில் ஆக்ஷன் கேம் ஒன்று வாங்குவேன். அது எப்படின்னு தெரியலை. ஐ மீன் எப்படி இல்லை எதுன்னு தெரியலை. கோப்ரோவாக இருக்கலாம், டிஜேயாக இருக்கலாம். ஸோ எது நல்லாயிருக்குமோ அதை பார்த்து நம்ம பட்ஜெட்டில் வாங்கணும். நம்ம இன்னும் சிட்டி லிமிட்டே தாண்டலை. காலையில் 5 மணிக்கெல்லாம் இவ்வளோ பேர் போகிறாங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த டைமில் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சு இப்படி வெளியே போயிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம இவ்வளோ சீக்கிரம் போகிற ஆளெல்லாம் இல்லை. ஏன்னா ரைடுனா மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரம் எந்திக்கிறது, இல்லைன்னா அப்படியே தூங்குறது தான்.
ஓகேங்க, மிச்சத்தை நான் சிட்டி லிமிட்ஸை தாண்டி முன்னாடி எங்கேயாச்சும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் அவுட்ரு வந்தாச்சு சொல்லலாம். அஃபிஷியலாக ஹைவே டச் ஆகிட்டோம். இன்னும் நம்ம போகிறது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம டெஸ்டினேஷனுக்கு. இப்போ தான் அவுட்ருக்கிட்டே வரோம், இன்னும் இருக்குது. பட் ஆனால் அவுட்ரு தான், இதுவே சிட்டி தான் பெருசாகினே போதே தவிர என்ன பண்ணுறது. நம்ம கூகுள் சொல்கிறது 28 மினிட்ஸு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:38. 28 மினிட்ஸை நம்ம ½ அன் ஹவர்லாம் எடுத்துக்க மாட்டோம், இன்னும் சீக்கிரமாகவே போயிடுவோம். லைட்டாக ஒரு சின்ன ஆசை, அப்போலேருந்து பொறுமையாக வந்தோம். நைஸ் ரோடு வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு டீ பிரேக்கை போட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். இந்த ரோடு வேற மேலே ஏறி தொலைச்சிடக்கூடாது, அப்புறம் அவ்வளோதான். இதுக்கு வேற ஃபைனை போட்டுருவானுங்க உள்ளே போயிட்டோன்னா. இந்த சர்வீஸ் ரோட்லேயே தான் போனோம். என்ன 18 கிலோமீட்ரு அப்போ 10 நிமிஷத்தில் போயிடுவாங்க. 18 கிலோமீட்ரு 10 இல்லை, ஒரு 15 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல. காலங்காலத்தில் நல்ல ரைடிங் ஜாக்கெட்டு உள்ள ஸ்வெட் ஷர்ட் மாதிரி டீ ஃபுல் ஹேண்டு எல்லாம் போட்டதுனால குளிருக்கு இதமாக இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும் நம்ம பெங்களூர், நம்ம இதுலலாம் நம்ம தான் பார்த்து ஓட்டணும். நம்ம சேஃப்டி நம்ம கையில். பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஓட்டும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸை தள்ளி பார்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியாக நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸில் பக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது பெருசாக. இங்கே பையனை காணோம். நம்ம ஃப்ரெண்டு கூட வர்றதுனால கொஞ்சம் பார்த்து போனோம். ஏன்னா 2 பேரும் ஒன்றா போனோம் இல்லையா, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்புறமா. ஸோ பார்ப்போம் என்ன இன்னும் காணோம். இப்போ திருப்பி வியூ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்துட்டோம். இப்போ எப்படி வரான் பாருங்க, அவர் தான். இன்னும் 17 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் அவுட்டர்ல போய் கொஞ்சம் டீ பிரேக் எடுப்போம். அப்புறம் இன்ஜின் பிரேக்கிங்கும் ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஜின் பிரேக்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நிறுத்தலாம். இன்ஜின் பிரேக்கிங் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். சடனாக நிறுத்துறதுக்கு வேற இது இல்லை. இன்ஜின் பிரேக்கிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக் வேர் ஆஃப் ஆகிறதே அதிகமாக ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிரேக் பேடு வேர் ஆஃப் ஆகக்கூடாதுன்றதுக்காக இன்ஜின் பிரேக்கிங் கற்றுக்கூடாது. அது ஒரு என்ன சொல்றது ஃபீச்சரா இல்லையா, சரி அது ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னாலுமே இன்ஜினுக்கு பிரச்சனை, கியர் பாக்ஸ்லேருந்தே எல்லாம் அடி விழும். இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறேன்றதுக்காக ஏக்தம் இறக்கிட்டோன்னா இறக்கிறோம் நம்மளே. அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ நீங்கள் 60 கியரில் ஒரு 100, 110 அப்படி ஏதோ ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது சடனாக யாராச்சும் குறுக்க வந்தாங்கன்னா ஒரு கியர் ஃபஸ்ட்டு
1 or 2 gears டக்குன்னு இறக்கிக்கலாம். இறக்கிட்டு நீங்கள் ரெவ் மேட்ச் பண்ணணும், அதுவும் மெயின். ரெவ் மேட்ச் பண்ணால் தான் இன்ஜினுக்கும் லோடு அதிகம் இல்லாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இஃப் ஐம் ராங், யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள், கேட்டுப்போம். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டு ரெவ் மேட்ச் பண்ணி ஸ்ட்ரெஸ் இது இல்லாமல் ஆர்பிஎம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் வண்டியை சீக்கிரம் நிறுத்துகிற மாதிரி. இல்லைன்னா டக்குன்னு இன்ஜின் பிரேக்கிங் பண்ணோடனே ஆர்பிஎம் ஃபுல் ரைஸ் ஆயிரும். வண்டி சும்மா ஒன்று ஒரு மாதிரி ரோவர் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் வரும், கத்தம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபெலோ ரைடர்ஸ் யாராச்சும் முன்னாடி போகிறாங்கன்னா கண்மூடித்தனமாக அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும், ஆனால் நம்மளுக்கும் அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோன்றதுனால இதாக டக்குன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க எஸ்கேப் போயிடுவாங்க. நம்ம அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு அதுலேயும் பிரச்சனை. இதாக இருக்குது, ஆனால் 2 கிலோமீட்டர் தான் வந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே. கிளைமேட் பார்த்து என்ன செமையாக இருக்குது. இன்னும் ஹார்ஷாக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. நடுவில் வேற எப்பயோ ஏர்லி மார்னிங் நான் எழுந்துச்சு போனப்போ ஒன்றும் தெரியல, அவ்வளோ ஃபாகு. என்னன்னே தெரியல, ஆனால் செம்ம கிளைமேட்டாக இருக்கு. நம்ம போகிற இடத்துலையும் இது சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன இந்த கிளைமேட்டை பார்த்தா சன்ரைஸை பார்க்க முடியுமான்னு தெரில. நம்ம தலையெழுத்து என்ன இருக்குன்ட்டு சன்ரைஸ் பார்க்க முடியுமா இல்லை முடியாதா? எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது இந்த பக்கம். என்னென்னா ஹைவேக்கு என்ட்ரி ஆகிட்டோம் ஆல்ரெடி. இதே பழைய ஹைவே தான். இன்னும் இது முன்னாடி போயிட்டா ஹைவே. எவ்வளோ போயிடும் அப்பா சண்டேல, அதுக்கு தான். இந்த ஹைவேல நான் போயிருக்கேங்க. ஐ மீன் எப்போனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி ஆல்மோஸ்ட் இந்த டோலெல்லாம் ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ரோடு நல்லா தான் இருக்கும், ஃபுல்லாக ஃபென்ஸு ஃபுல் சைட்லையே. ஒரு டீ கடையில் அந்த சைடில் போனீங்கன்னா போக போக உள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் அப் டவுன் மாதிரியே ஒரு ஃபீலு. அது ரொம்ப நாள் ஆச்சு, அது எக்ஸாக்டாக எப்படின்னு ஞாபகம் இல்லை. ஆனால் ரோடு சூப்பராக இருந்துச்சு. பைக்கில், காரில் நான் போயிருக்கேன். காரில் இந்த ரூட்டில் நான் போயிருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, 100க்கு மேலே போனோன்னா இவனுங்க ஸ்பீடு கேமில் பார்த்து ஃபைனு போடுங்கண்ணா. ஸ்பீடை கேல்குலேட் பண்ணியில் ஃபைனை போடுறானுங்க. நம்ம இவங்களுக்கு ஃபைனை கட்டியே போயிடுவோம் போல். பண்ணுறது தான் பண்ணுறானுங்க. ஹைவேஸ் எல்லா பைக்ஸுக்கும் சேர்த்து ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீடு இருக்கிற மாதிரி ஒரு ஹைவே பில்டு பண்ணியிருந்தானுங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பல ஹைவேல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் எல்லாமே 100ல் தாங்க க்ரூஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஜாலியாக. ஸோ அதாவது எப்படின்னா வெஹிக்கல்ஸோட கெப்பாசிட்டிலேருந்து எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப் ஆகலை. வந்துட்டான், வரலையே நினச்சேன், வந்துட்டான். இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் முன்னாடி டீ கடை ஏதாச்சும் வந்துச்சுன்னா டீயை போடுவோம். இங்கே வேணாம், இங்கே முன்னாடி போட்டுக்கலாம். சில பேர் இவனுங்களும் போக முடியாது, நம்மளையும் போக விட மாட்டானுங்க. அப்போ நம்ம தான் நம்மளுக்கு வழி பண்ணிக்கணும். ஏன்னா
ஹெவி வெஹிக்கல்ஸ் பின்னாடி போகிறதே ஒரு சின்ன ரிஸ்க் தான். பிகாஸ் அவங்க ஃபுல்லி லோடடாக போயின்னு இருக்கும் போது என்ன சடனாக எப்படி இருக்கும் அவங்களுக்கு, வண்டி பிக்கப் இழுக்கலைன்னா சடனாக ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடுவாங்க. இல்லை முன்னாடி ஏதாச்சும் ஒரு அப்டக்கலோ இல்லை யாராச்சும் ரோடு கிராஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு வண்டி வந்தாலுமே அவங்க சடனாக பிரேக் அடிக்கும் போதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா தெரியாதனமா அவங்களுக்கு நம்ம பின்னாடி வர்றதும் தெரியாது. ஏன்னா அவங்க வியூவிங் ஆங்கல்ல நம்மளாம் தெரியவே மாட்டோம் ப்ராப்பராக. அதாவது எங்கே விட்டேன், ஹெவி வெஹிக்கல்ஸ் பின்னாடி. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு தாண்டி போயிட்டோன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கூட போய்க்கலாம். ஆனால் அவங்க பின்னாடி மட்டும் நம்ம பொறுமையாக போகவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டமோ எப்படி இருக்குமோ. பிகாஸ் நம்ம எங்கேயாச்சும் டிரைவ் அடிக்கடி காரில் எல்லாம் போகிறதுனால நமக்கு இப்போ ஜென்னு இருக்குது. நம்ம ஜென்னு பழைய மாடலுன்றதுனால இந்த பழைய மாடல் காருக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம்னா ஹெவி லோடு வெஹிக்கல், ஹெவி வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கல்ஸோ லாரி வாய் வர லைட்டாக வளருது. ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அதையும் நம்ம யோசிக்கணும், நம்ம சேஃப்டியும் நம்ம யோசிக்கணுன்றதுனால ஹெவி வெஹிக்கல்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நான் எப்போதும் தாண்டிடுவேன். இது நான் எப்போதும் ஃபாலோ பண்ணுறது. போப்பா இடம் இருக்குது போகிறதுக்கு யோசிக்கிறான். சரி அவன் பையன் அவனுக்கு எங்கே குறுக்க வந்துடுவேணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் 10 kilometers and 15 minutes காட்டுது. ஒரு சின்னதாக டீ கடை இல்லை, டீ கடை. காலங்காத்தால ரைடு வர்றதே ஒரு தனி இதுதான். எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன டீ பிரேக் எடுத்துருக்கோம். இங்கேருந்து பார்த்தா ஒரு 10 kilometers காட்டுது. ஸோ விச் இஸ் 10 to 15 kilometers. இது வேறு கொஞ்சம் இதாக இருக்குது. வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்களோ, முதல் ஏதோ பண்ணுறேன் இப்படி யாராவது வச்சிருக்குன்னு சொல்ல போகிறாங்க. கன்ஃபார்மாக பார்த்துட்டு இல்லை பார்த்தாங்கன்னா தெரியும் என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. எந்த வாழ்க்கை இது வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். 10 kilometers. ஸோ மிச்சத்தை மட்டும் உலகில் பண்ணுவோம். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா போய் வண்டியில் உக்காந்துட்டாப்புல தான் நம்மளும் இப்போ போனோம். இப்போ எப்படி உக்காந்துக்கிறான். 2 ஃபோனை வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கேன். ஹார்லி டேவிட்சன். நம்மளும் ஃப்யூச்சரில் சூப்பர் பைக் வாங்குவோம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு இருக்குது. கொஞ்சம் டிலே ஆனாலும் வாங்குவேன். வாங்கிட்டு சூப்பர் பைக்கில் சூப்பராக சுற்றுவேன். ஸோ அங்கே அப்படியே நம்ம ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ராவல் ரொம்ப பெரிய ட்ராவல்லாம் இல்லை, என்னன்னா வந்துட்டோம். 10 நிமிஷத்தில் போயிடலாம். இப்போ தான் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பேக் ஒரு பெரிய பேட்சே போச்சு. ஃபுல்லாக பைக் ரைட்ஸ் தான் அவங்களதும். ஜாலியாக போகிறாங்கப்பா. கிளைமேட் அந்த செமையாக இருக்குது. மச்சில்லா வேலை நம்ம கொஞ்சம் ப்ரெப்பாகி வந்ததுனால தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா குளிரில் கிடு நடுங்கின்னு போயிட்டுருக்கணும் நம்மளும்.
இந்த ரோடு விட்டுட்டு தான் விட்டானுங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா விட்டு பெருசாக இதுவே ஒரு சைடு தனியாக விட்டுருக்கலாம். இது நல்ல டீ கடை இருக்கே. சரி ஓகே. எல்லாரும் ஜோடி ஜோடியாக போகிறாங்க. நாங்கள் 2 பேர் தனித்தனியாக போகிறோம். ஸோ அதாவது என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் நான் எதை பற்றி சொல்லலான்னு பார்த்தா வண்டியை பற்றியே சொல்லுவோமே. அது வந்து பார்த்தீங்கன்னா R15M மைலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. R15னா மைலேஜும் பர்ஃபார்மன்ஸும் அதுக்கு தேவையான அளவில் கரெக்டாக உள்ளது. அண்ட் தென் மெயினாக இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது. மீன்ஸ் எப்படின்னா V4க்கும் R15Mக்கும் சின்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது சின்னதுன்னு பார்த்தா சின்னது தான், பட் அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். அது வந்து எப்படின்னா இந்த ஷாக் அப்சர்வர்ஸ் எப்படின்னா, இப்போ R15M சீரீஸில் தான் பார்த்தீங்கன்னா KYBன்னு இருக்கும் ஒரு ஸ்டிக்கரிங்கு. அண்ட் தென் நார்மல் வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த KYBன்ற ஸ்டிக்கரிங் இருக்காது. நான் ஸ்டார்டிங்கில் R15Mன்றது ப்ரீமியம் வேரியண்ட்ன்றதால இந்த மாதிரி இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு சேனலில் மட்டும் இதை மென்ஷன் பண்ணாங்க. KYBயோட டியூனிங்கில் எம்முக்கு இருக்கும், V4க்கெல்லாம் வந்துட்டு Yamaha இன்னோஸ் டியூனிங்கில் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு பிக் டிஃப்ரென்சஸ் இருக்க போகுது. ஸோ அதில் என்ன ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வண்டியில் கை வச்சு ஓட்டும் போது தான் தெரியுது அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ். எப்படின்னா இந்த ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அது வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்குது. மீன்ஸ் ரைடிங் பொசிஷன் இன்னும் கொஞ்சம் மாறுது அதில். ஸோ அது மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா R15M ஃபீல்ஸ் மச் கம்ஃபர்டபுள். V4ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா பொசிஷன் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுனால நம்ம பாடி இன்னும் லோ ஆகுது. அப்படி லோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல் வெயிட்டு நம்ம பாம் ரீஜனில் விழுறதுனால ஹெவியாக பெயின் வந்துடுது, சீக்கிரமாகவே பெயின் வருது. இப்போ இதில் கொஞ்சம் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த வண்டியில் அங்கே போகிறதுக்குள்ள நம்மளுக்கு வலி தெரியாது. பட் அந்த வண்டியில் நீங்கள் சிட்டியில் போனீங்கன்னா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே வலி வந்துடுது டக்குன்ட்டு. ஸோ அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு அந்த டிஃப்ரென்சஸ்ஸு மேஜர் டிஃப்ரென்சஸ் தான். பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் டிஃப்ரென்சஸ் இல்லை. ஸோ சேம் தான். ரோடு காலியாக இருக்குது. ஒய் நாட்? திஸ் இஸ் இன்ஜின் பிரேக்கிங். இப்போ நான் எப்படி வந்தேன், இப்போ நான் வந்த ஸ்பீடுக்கு இன்ஜின் பிரேக்கிங்கும் நான் யூஸ் பண்ணலன்னா சும்மா டம்முன்னு எகிற விட்டுருப்பேன். ஸோ தட்ஸ் வை இன்ஜின் பிரேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பையன் இன்னும் வரல, அவனுக்கு வெயிட் பண்ணோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரைட் எடுக்கணும். இங்கே இல்லையா, இன்னும் முன்னாடியா? சார் நம்ம ஃப்ரெண்டு வரணும், அவனுக்கு வெயிட் பண்ணுவோம். எங்கே பைபிள் வந்துட்டான்? முந்தா ரைட்டா நம்ம முறுக்கின உடனே நம்மளை முறுக்கிட்டு வராங்க நம்ம கிட்ட. ஐயா இங்கே ஆல்ரெடி ஏதோ எல்லா பைக்ஸ் இருக்கே. ஒரு கொரிலான்னு நினைக்கிறேன். இல்லை ஹோண்டா, ராயல் என்ஃபீல்டு. வெரி நைஸ். ಎಲ್ಲಿ ಬ್ರೋ ಲೇಕ್ ಹತ್ರನಾ? ಓ ನಾವು ಅಲ್ಲೇ. ஸோ 3 செம்ம வண்டி தான். 1 பிளாஸ்ட்டு, 2 க்ரூஸு, கேஃபே ரேசர். நல்ல வண்டி தான்.
என்ன நம்ம போய் அங்கே லெஃப்ட் எடுத்துகிட்டு போனோம். அந்த சர்வீஸ் ரோட்லேயே போனோம். அது ஒன்று தான் கடுப்பு. இப்போ அவங்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்னன்னா, நம்மளால அவங்கள விட செம்மையாக கார்னரிங் பண்ண முடியும். ஐயா நம்மளால காரணமே வந்துட்டோம். என்னென்னா 5 கிலோமீட்டர். இப்போது இந்த ரோடு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது எப்படின்னா, அப்போ நான் புல்லட்டில் வந்தேன். என்கிட்ட புல்லட் ஒன்று இருந்துச்சு. என்ன பண்ணோம், நடு ரோட்டில் புல்லட்டை போட்டு அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் இருக்கும். நான் இன்னும் ரிமூவ் பண்ணல, இல்லை அர்ச்சிவில் போட்டேன்னு தெரில. அப்போ அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. அந்த சத்தம் வந்து நம்மளும் டஃப் கொடுக்கலாம். ஆனால் நம்ம அதில் ஒத்த வண்டிக்கு தான் நல்லா டஃப் கொடுக்க முடியும். மீதி 2 வண்டி பிச்சுக்கிட்டு போயிடும் 140க்கு மேலே. அவன் ஒரு அழுத்தினாலும் போதும், நம்ம ஜாலியாக போவோம். எப்போ போகணுமோ அப்போ போவோம். எல்லா டைமும் போனோன்னா அது ஒரு மாதிரி. ಬಾ ಒಂದು ಬ್ಲಾಸ್ಟ್ ಮಾಡೋಣ ಬಾ. நம்ம வண்டியில் குவிக் ஷிஃப்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சும்மா டப்பு கேர் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டி அசால்ட்டா ஒரு 140 போவோம். ஸோ இப்போ தான் நம்ம டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம். ஏன்னா ஃபியூ மீட்டர்ஸ் தான். ஐயோப்பா, என்னண்ணா ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் விச் இஸ் வெரி நியர். வந்தாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறதுனால எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். ஸோ இட்ஸ் பீன் 3 years இந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்து. நம்ம ரொம்ப பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம அப்படியே நேராக மேலே கொண்டு போயிடலாம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கல் இருந்துச்சு. புண்ணியத்துக்கு இப்போ கல் இல்லை. என்ன ஃபென்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கானுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாட்டில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த பக்கத்துக்கு போவோம். காலையிலேயே எக்ஸசைஸ் பண்ணுறாப்புல. ஸோ திஸ் இஸ் தி ஸ்பாட் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட். அப்படியே பார்ப்போம் வாங்க. ஓஹோஹோ எப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். பிளேஸு மாறவே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளில் பார்ப்போம். என்ன தெரியும், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ இந்த போட்டிங் செட்டப்பெல்லாம் இல்லை. ஏன்னா அப்போ நான் வந்து 3 வருஷம் ஆச்சு இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. பட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த இடம் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது,
ஏதாச்சும் ஒன்று மைண்ட் சரியில்லை ஏதோ ஒன்றா நான் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா உட்காரும் இங்கே அப்புறமா இன்னொரு இடம் ஒன்று இருக்குது அது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க டிகே ஃபால்ஸு. ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும். ஸோ ஒன்றா அது பழைய ஃபோட்டோஸ் எதுனா இருக்கும் அது வேணால் நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தி ஸ்பாட். நம்ம இப்போது இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ லாஸ்ட்டாக மோட்டோ வியூ மோட்டோ விளாக் செட்டப் வியூவில் பார்த்துக்கோங்க. இந்த ஆங்கிள் எப்படி கடைசியாக பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்ச இடம் இன்னொரு சைடு, இது இன்னொரு சைடு வரேன். போகா இந்த ஸ்பாட் செமையாக இருக்கும், எனக்கு பிடிக்கும். இந்த ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஒரு இது ஆம்பியன்ஸ். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த vlog-ஐ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட எண்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வரேன். மீன்ஸ் மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்போ என்னோடய மோட்டோ vlog செட்டப் அந்த மொபைலில் பண்ணுறேன் இல்லையா, அதோட செட்டப்போட வீடியோ வரலாம். ஸோ அந்த செட்டப் வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு மேபி பைக்கோட ரைடிங் டிப்ஸ் மேபி அது மோட்டோ விளாக்லேயே பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வரும் எப்படின்னா பைக் ரிலேட்டடான டிப்ஸ் வீடியோவோ இல்லை எப்படி சில பல அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ நான் எப்படி என்னென்ன விஷயங்கள் நானே பண்ணிக்கிறேன், லைக் செயின் லூப், பிரேக் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, மேபி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பைக் ரிலேட்டட் வீடியோஸ் வரும். ஓகே, thank you for watching till now.